வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ், ராயவேலூர். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மை தீமை இது எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது. உலகத்தில் இருப்பவர்கள் பார்க்கும்பொழுது ஒருவர் மிகவும் சந்தோஷமாக ஒருவர் இருக்கிறார், ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் காரணமாக அமைகிறது. தசாபுத்திகள் என்றால் நாம் முற்பிறவியினுடைய கர்ம வினைகளின் பிரகாரம் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த கிரகங்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விதியில் அமைந்திருக்கிறது. விதியை மாற்ற இறைவனால் மட்டுமே முடியுமே தவிர நம்மால் இயலாத காரியம். சரி, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு விமோச்சனமே கிடைக்காதா என்று பார்த்தால் விமோச்சனம் இருக்கிறது. அதாவது தசை புத்தி, இந்த இரண்டு அடிப்படையில்தான் ஒருவருக்கு நல்ல அமைப்பும் தீய அமைப்பும் கிடைக்கப்பெறுகிறது. நம்முடைய கிராமப்புறங்களில் பொதுவாக அவனுக்கு புத்தி சரியில்லை, அவன் பேச்சுகின்ற பேச்சில் நியாயம் இல்லை, அவன் சரியாக பேச தெரியவில்லை, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். இது எந்த அடிப்படையில் சொல்கின்றார்கள்? நம்முடைய கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்ற புத்தி, நம்முடைய புத்தியை ஆளுகின்றது ஒரு கிரகம். தசை என்று அதை ஆளுகின்றது ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகங்களும் நமக்கு சாதகமாக எப்பொழுதுமே இருக்குமா என்றால் இருக்காது. சரி, தசைநாதன் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால், புத்திநாதனும் நன்மை செய்யக்கூடியவாக நபராக இருந்தால் நமக்கு நன்மைகள் ஈஸியாக கிடைக்கும். ஒருவர் நன்மை செய்து ஒருவர் தீமை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் நமக்கு அந்த பலன்கள் குறைவாக கிடைக்கும். ஒருவர் ஒப்புதல் கொடுத்தால் இன்னொருவர் செயல்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் தசாபுத்திகள் இயங்குகின்றன. சரி, ஒருவருக்கு நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, கெடுதல் செய்யக்கூடிய தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, அவற்றை நமக்கு நல்ல தசாபுத்தி இருக்கின்ற பட்சத்தில் அதிகப்படுத்தி கொள்வதற்கும், சரியான தசாபுத்தி நமக்கு நடக்காத பட்சத்தில் அந்த கெடு பலன்களை குறைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த தசாபுத்திகளை நாம் கையாள்வது மிகவும் நன்மை. சரி, தசாபுத்தியை எவ்வாறு நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது? தசைநாதன் என்பவர் அவர் கட்டளை இடுகின்ற அமைப்பில் இருப்பார். ஆனால் புத்திநாதன் மட்டுமே நமக்கு தொந்தரவுகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுப்பார், நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அதிகமான நன்மைகள் செய்வார். சரி, இந்த புத்தியை மட்டும் சரி செய்து கொண்டாலே நம்முடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும். சரி, புத்தியை சரி செய்வது எப்படி? இப்பொழுது நவ கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் மட்டும்தான் நமக்கு புத்தி நடத்தும். தசை புத்தி அந்தரம், இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறது. இதில் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை நாம் சரி செய்கின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சீரான அமைப்பில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பில் அமையும். அப்பொழுது புத்திநாதன் என்பவர் எந்த கிரகமாக வருகிறாரோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் வழிபாடுகள் செய்து வர வேண்டும். உதாரணத்திற்கு சூரியன் என்றால் சிவபெருமான், சந்திரன் என்றால் பார்வதி தேவி, செவ்வாய் என்றால் முருகர், புதன் என்றால் மகா விஷ்ணு, குரு என்றால் குரு தட்சிணாமூர்த்தி, சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி தாயார், சனி பகவான் என்றால் காலபைரவர், ராகு என்றால் துர்க்கை, கேது என்றால் கணபதி. அப்பொழுது இந்த 9 கிரகங்களில் உங்களுடைய புத்திநாதன் யார், எந்த கிரகம் என்பதை அறிந்து அந்த கோவிலுக்கு தவறாமல் அந்தந்த கிழமைகளில், சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் என்றால் திங்கட்கிழமை, செவ்வாய் என்றால் செவ்வாய்க்கிழமை, புதன் என்றால் புதன்கிழமை, குரு என்றால் வியாழக்கிழமை,
சுக்கிரன் என்றால் வெள்ளிக்கிழமை, சனி பகவான் என்றால் சனிக்கிழமை, ராகு கேதுக்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளதோ அந்த கிழமைகளில் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். வழிபாடு செய்வது எந்த அமைப்பில் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளாரோ அந்த நட்சத்திரத்திற்குள் உரிய மலர்கள், உணவு, பழங்கள் என்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அந்தந்த பொருட்களை எடுத்து சென்று வழிபாடு செய்வது நல்லது. அதற்கடுத்து தானம் செய்வது என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது ஒருவருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்று வைத்துக்கொண்டால், காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது உணவை குறிப்பிடும். எனவே அந்த சுக்கிரன் என்று வைத்துக்கொண்டால் உணவுப் பொருள், சுக்கிரன் என்றால் இனிப்பு, இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தானமாக செய்து அது சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த புத்தி நமக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் மாறும். இந்த 2ஆம் இடம் மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்று வைத்துக்கொண்டால் குருமார்கள், குழந்தைகள், இவர்களுக்கு 5ஆம் இடம் என்பது கையில் பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், விளையாட்டு பொருட்கள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து வரும் பட்சத்தில் இந்த புத்திநாதன் இவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவார். ஆக மொத்தத்தில் இன்று நாம் பார்க்கின்ற தகவல் என்னவென்றால், ஒருவருக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது 9 கிரகங்களில் தசை நடத்துகின்ற, புத்தி நடத்துகின்ற கிரகங்களே. இந்த புத்தி நடத்துகின்ற கிரகம் எது என்று உங்களுடைய ஜாதகத்தில் கண்டுபிடித்து அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை கோவில்களுக்கு சென்று அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் உணவுப் பொருட்கள், மலர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் புத்திநாதன் சிரமத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த சிரமத்தை குறைத்து நமக்கு கொடுப்பார். நன்மையை செய்வதாக இருந்தாலும் நன்மையை அதிகரித்து கொடுப்பார் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.